பிரைஸ் தி லார்ட் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இந்த அருமையான வேலையில எல்லாரும் ஆண்டவரோட வார்த்தையை கேட்க வந்திருக்கோம். அதுக்காக கர்த்தருக்கு நன்றி செலுத்தலாம். இன்னைக்கு நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி எத்தனை பேருக்கு சமாதானம் அப்படின்றது ரொம்ப பிடிக்கும்? எத்தனை பேருக்கு அந்த சமாதானன்றத நம்ம வாழ்க்கையில எப்பவுமே பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு நம்ம எதிர்பார்ப்போம். அப்படி கேட்கிற கேள்வி பார்த்தா நமக்கு எல்லாருக்குமே இந்த சமாதானம்ன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு வச்சா சமாதானத்தை தொட்டுதான் இன்னைக்கு மெசேஜ் ஆண்டவர் நமக்கு நம்மளோட பேச போறாரு. ஆனா இப்ப சமாதானம் அப்படின்னும் போது நம்ம நிறைய நேரங்களை நம்மை குறித்தான ஒரு சமாதானத்தை தான் பார்ப்போம். இன்னைக்கு என்னோட வாழ்க்கையில ஒரு சமாதானம் இருக்கணும், எனக்கு ஒரு சமாதானம் இருக்கணும் அப்படின்ற விஷயம். ஆனா ஆண்டவர் எப்பவுமே நம்மளுக்கு தர ரெடியா இருக்காரு, அது கொடுத்துக்கிட்டு தான் இருக்காரு. ஆனா இன்னைக்கு ஆண்டவர் நம்மளோட பேச போற விஷயம் என்ன அப்படின்னா, அந்த சமாதானத்தை எப்படி நம்ம அடுத்தவங்களுக்கு கொடுக்கறது, அது மட்டும் இல்லாம எப்படி அவங்கள சமாதானப்படுத்தி வைக்கிறது கத்தருக்குள்ள அப்படின்னு சொல்லி நிறைய வசனங்கள் மூலம் பார்க்கலாம். சோ சமாதானம் அப்படின்னு பேசும்போது பி த பீஸ் மேக்கர் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய சமாதானக்காரரா இருங்கள் அப்படின்னு சொல்லி இன்னைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு வசனங்கள் மூலமா நமக்கு காமிக்க போறாரு. ஏன் நம்ம தேவனுடைய சமாதானக்காரரா இருக்கணும் அப்படின்னா, தேவன் நமக்கு இந்த உலகத்துல நமக்கு சமாதானத்தை கொடுத்து நமக்கு சந்தோஷம் சமாதானமா இருக்கணும்ன்றதுதான் அவரோட எண்ணமா இருக்கு. அந்த நேரத்துல அவர் நம்மளை அடுத்தவங்க அவரை விசுவாசிச்சு அடுத்தவங்களுக்கு அந்த சமாதானத்தை கொடுக்கணும். சமாதானம் இல்லாதவங்களுக்கு போய் ஒரு சுவிசேஷத்தை அறிவிச்சு ஆண்டவரோட அன்பை காட்டி அவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணும். இல்ல சில பேருக்கு ப்ராப்ளம் இருக்கு, பிரச்சனைகள் இருக்கு, அவங்களுக்கு எப்படி கர்த்தருடைய வார்த்தையை சொல்லி சமாதானப்படுத்துறதுன்னு சொல்லி நமக்கு வசனத்தின் மூலமா இன்னைக்கு பார்க்க போறோம். முதலாவது நம்ம வாசம் அப்படின்னா, நமக்கு சமாதானம் அப்படின்னு சொன்னாலே நமக்கு வர ஒரு வசனம் எல்லாருக்கும் ஞாபகம் வர வசனம் என்ன அப்படின்னா, மத்தேயு 5ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை என்ன சொல்றதுன்னா, சமாதானம் பண்ணுகிறவர்கள் பாக்கியவான்கள், அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் சொல்லி வசனம் இருக்கு. அப்ப சமாதானம் பண்றவங்க என்னன்னா பாக்கியவான்களா இருக்கிறோம். அவங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு நித்திய ஜீவன் இருக்கு. அவர்கள் எப்படிப்பட்டவங்கன்னா தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப தேவனுடைய பிள்ளைகளா நம்ம இருக்கணும் அப்படின்னா நம்மளோட வேலையை சமாதானம் பண்ணி வைக்கிறது தான் நம்மளுடைய வேலையா இருக்கு. அப்ப இந்த சமாதானத்தை எங்க பண்ணணும், எப்படி பண்ணணும், யார்கிட்ட பண்ணணும், எப்படிலாம் நம்ம சமாதானம் பண்ணி காமிக்கலாம், நம்ம எப்படி சமாதானமும் இருக்கலாம் அப்படின்றத இன்னைக்கு வசனம் ஆண்டவர் காமிக்கிறார். இந்த நேரத்துல இந்த வசனங்கள் நம்ம கேட்கும் பொழுது ஒருவேளை நம்ம கிட்ட சமாதான குறைச்சல் இருக்கலாம், ஏதாவது குறித்து ஒரு கவலையினால ஒரு சமாதானம் இல்லாம இருக்கலாம், வீட்டுல ஒரு பிரச்சனையினால சமாதானம் இல்லாம இருக்கலாம், ஒரு வேலை நிமித்தமாக நம்ம அதை யோசிச்சு மனசுல ஒரு சமாதானம் இல்லாம இருக்கலாம். ஆனா கர்த்தராக இயேசு கிறிஸ்து நம்ம கொடுக்கறது முக்கியமான ஒரு விஷயம் சமாதானம் தான். நமக்குள்ள வசனத்தின் மூலமா என்னென்ன இருக்கு அப்படின்றது நம்ம போகலாம். அப்ப இந்த சமாதானத்துக்கு முதல்ல ஒரு எழுதி வைக்கிற முதல் தொடக்கமே தேவன் அப்படின்றதுக்கு அருமையாக வசனங்கள் தான் நமக்கு இருக்காது அப்படின்றத பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 14ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிப்போம். 1 கொரிந்தியர் 14:33. தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல் சமாதானத்திற்கு தேவனாய் இருக்கிறார். பரிசுத்தவான்களுடைய சபைகள் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. ஆமென். ஆமென். தேவன் கலகத்திற்கு தேவனாய் இராமல், என்னைக்குமே குழப்பம் கஷ்டம் அந்த மாதிரி அதுக்கு விஷயமான தேவனா இல்லாதபடிக்கு என்ன பண்றாரு, சமாதானத்துக்கு தேவனா இருக்கிறார். அப்ப சமாதானம் தான் ஒரு முக்கியமான விஷயமா அங்க இருக்கணும் பொழுது, இன்றைக்கு நமக்கோ நம்மளோட குடும்பத்திலேயோ நமக்கு தெரிஞ்சவங்களுக்கோ சமாதானம் இல்லை அப்படின்னா அங்க ஆண்டவரோட விஷயம் நடக்கல அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஏன்னா ஆண்டவர் சமாதானத்துக்குரிய தேவனா இருக்கிறார்ன்றத பார்க்கணும் வசனத்தின் மூலமாக. பரிசுத்தவான்களுடைய சபையில் எல்லாவற்றிலேயும் அப்படியே இருக்கிறது. அப்ப இன்னைக்கு நம்ம சந்தோஷமா இருக்கணும், ஒரு பரிசுத்தமானக்குள்ள இருக்கணும், நம்ம கண்டிப்பா நம்ம சமாதானம் இருக்கு அப்படின்றது வசனத்தின் மூலம் நம்ம பாக்குறோம். ஏன்னா சமாதானமே ஆண்டவருக்குன்னு பொருந்தக்கூடிய ஒரு விஷயமா இருக்கு, அவர்கிட்ட நமக்கு பெறக்கூடிய ஒரு விஷயமாவும் இருக்கு அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். இப்ப நம்ம ஒரு இடத்துல பார்க்கோம் அப்படின்னா, நிறைய நேரங்கள்ல ஆண்டவர் அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது எதற்காக நம்ம சொல்றோம், மனசு கஷ்டமா இருக்கா பிரதர், மனசு கஷ்டமா இருக்கா சிஸ்டர், போங்க போய் அழுது ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணுங்க, எல்லாம் மாறும், சமாதானம் மாறும் நம்ம சொல்ற காரணம் என்னன்னா, நம்ம தேவன்கிட்ட விசுவாசிச்சு அவர்கிட்ட நம்ம கஷ்டங்களை சொல்லும் பொழுது அவர் நமக்கு சமாதானத்தை தரது ஒரு சிம்பிள் எக்ஸாம்பிளா நீங்கள் நானும் எல்லா நேரங்களிலும் நம்ம உணர்ந்திருப்போம் அப்படின்றத பார்க்க முடியும். சரி, ஏசாயா அதிகாரத்துல 9ஆம் அதிகாரத்துல 6வது வசனத்தை வாசிப்போம். நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு என்னப்படும். ஆமென். ஆமென். அப்ப இங்க எடுத்த உடனே பூமியில தேவனாகிய தேவன் என்ன பண்றாரு, இயேசு கிறிஸ்துவாக அவரு மனுஷ ரூபத்துல வராரு. அங்க வராருக்கு முன்பாக நமக்கு அழகா அங்க ஏசாயா தீர்க்கதரிசிக்கு முன்னாடியே ஒரு தீர்க்கதரிசனம் கொடுக்கப்படுது. எப்படி கொடுக்கப்படுது, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார்,
கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமும் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தா, வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். இங்கு சமாதான பிரபு, தி பிரின்ஸ் ஆஃப் பீஸா நம்ம உலகத்துக்கு, உங்களுக்கும் எனக்கும் நம்ம என்ன பண்ணிருக்காங்க, ஏசப்பா சமாதான பிரபுவாக கொடுக்கப்பட்டிருக்காரு அப்படின்ற பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த சமாதான பிரபுவை நம்ம துதிக்கும் பொழுது, அவரை விசுவாசிக்கும் பொழுது, அவர் நாமத்தை நம்ம பற்றி கொள்ளும் பொழுது, நம்மளுடைய குடும்பத்திலேயோ இல்லை நமக்கோ என்றைக்கும் பிரச்சனைகள் வரவே வராது. அது வந்தாலும் அதை பார்த்து கொள்ளக்கூடிய தேவன் பலத்தை கொடுப்பார். அதுலயும் சமாதானமா வாழ்ந்து காட்டுறதுக்கும் அவர் வழி உண்டு பண்ணுவார். அப்ப இந்த சமாதானத்தை நம்ம மட்டும் வச்சுக்கிட்டு இருக்கக்கூடிய விஷயம் கிடையாது. அவர் இந்த உலகத்துக்கு சமாதான பிரபுவா வந்திருக்காரு அப்படின்னா நம்மளுடைய கடமை என்ன அப்படின்னா, நம்ம அந்த சமாதானமாகி கிறிஸ்துவை பெற்றுக்கொண்டு அடுத்தவங்களுக்கும் அவங்க பாவ வாழ்க்கையை விட்டு வெளியே வர்றதுக்கு அந்த சமாதானத்தை நம்ம கொடுக்க அறிவிக்க வேண்டியது முக்கியமான விஷயமா இருக்கு அப்படின்றத இந்த வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கிறோம். ரோமர் 15ஆம் அதிகாரத்துல 33வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தின் தேவன் உங்கள் அனைவரோடும் கூட இருப்பாராக. ஆமென். அப்ப இந்த சமாதானத்தின் தேவன் நம்ம அனைவரும் கூட இருப்பாராக அப்படின்னு சொன்ன வசனம் நமக்கு ஒரு ஆறுதலான ஒரு வசனம். நமக்காக நம்ம சமாதானம் இல்லாம ஏதோ நினைச்சு பயந்து கொண்டிருக்கலாம். ஒரு வீட்டுல ஒரு பிரச்சனைகள்னால, ஒரு சோர்வுனால நம்ம சமாதானம் இல்லாம இருக்கலாம். இப்படி ஒரு சிச்சுவேஷன் இருக்கிற நேரத்துல என்ன பண்றாங்க, இந்த வசனம் அறுபது நமக்கு கொடுக்கப்பட்டதை பார்த்து எடுத்துக்கலாம். ஆனா நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கணும். தாவீது இருக்கிறார். தாவீதுக்கு அங்க இங்கு ஓடிக்கிட்டே இருக்காரு. ஆனா அவ்வளவு பிரச்சனைகள் அவர் அங்கெங்கும் ஓடி தன்னை கொன்றுவாங்களோ அப்படின்னு சொல்லி அவர் அங்கங்கேயும் ஓடி ஒளிஞ்சிட்டாலும் அவருக்குள்ள பேசிக்கொண்ட சமாதான கத்தரா இருந்து அவர் கத்தருக்குள்ள சமாதானமா இருந்தார் அப்படின்றது சங்கீதத்தை நம்ம பார்க்கிறோம். இப்ப ஒரு எங்க தேவன் வாசம் பண்ணுகிறாரோ அங்க முதலாவதாக சமாதானம் இருக்கும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இப்ப இன்னைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில சமாதானம் இல்லாம போராட்டம் கஷ்டத்துக்குள்ள போயிட்டு இருக்கோமா? அப்ப நம்ம செய்ய வேண்டிய விஷயம், என்னோட ஏசு கூட நான் இருக்கிறேன், அவர் என்னோட ஒவ்வொரு விஷயங்கள்லயும் பாதுகாத்து கொண்டிருக்காரு, நம்ம டெஸ்ட் பண்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அப்ப அதனாலதான் நம்ம அடிக்கடி சொல்ற விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம இடைவிடாமல் ஜெபம் பண்ணணும், வசனத்தை வாசிக்கணும், வசனங்களை வாசிச்சு அதை கீழ்ப்படிய நம்ம ரெடியா இருக்கணும் அப்படின்னு சொல்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. எதுக்காக அப்படின்னா, இதை நம்ம செய்யும் பொழுது கண்டிப்பாக பிரின்ஸ் ஆஃப் பீஸ் யாரு, நம்ம ஏசப்பா சமாதான பிரபு என்ன பண்றாரு, நம்மளுடைய கூட இருப்பார், அவர் சமாதானத்தை தருவார் அப்படின்றது நம்ம இங்க வசனத்தின் மூலம் பார்க்கலாம். எபிரேயர் 13ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். எபிரேயர் 13:20. நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பரான நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். ஆமென். ஆமென். அப்ப நித்திய உடன்படிக்கையின் இரத்தத்தினாலே, எப்படி நித்திய உடன்படிக்கை ஆடுகளுடைய பெரிய மெய்ப்பனாரும் நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து ஏறி வர பண்ணின சமாதானத்தின் தேவன். இன்னைக்கு கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நமக்காக வந்து மரித்து அந்த ரத்தத்தை கொடுத்தது எதற்காக அப்படின்னா, நம்ம பாவிகளாக சமாதானம் இல்லாத காரணத்தினால நமக்காக அவர் ரத்தத்தை கொடுத்து அவருக்கு நமக்கு நித்திய ஜீவனை கொண்டு போகணுன்றதுக்காக அவர் அந்த பாவத்துல நம்ம கழுவி இன்னைக்கு அவருக்குள் சமாதானமானவராக நம்ம வச்சிருக்கிறார். இதை நம்ம காத்துக்கொள்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அப்ப நம்ம சமாதானமா இருந்தாதான் நம்ம அடுத்தவங்களையும் சமாதானப்படுத்த முடியும், அவங்களுக்கு சமாதானத்தை கொண்டு சேர்க்கவும் முடியும்ன்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்ப காட்ஸ் பீஸ் அதான் எப்படி இருக்குன்னா, அவர் சமாதானம் அப்படின்றது தேவனுடைய சமாதானம் எங்க இருக்குன்னா, அவர் உயிர் தெழும் பொழுது நமக்காக அவர் மரித்து எல்லாத்தையும் முடிச்சு உயிர் தெழுந்து இன்னைக்கு நான் சொல்லிய வசனமே ஆவியும் ஜீவனுமா இருக்கிறது போல இன்னைக்கு அவர் தான் ஆவியானவராக இன்னைக்கு உங்களுக்குள்ளும் எனக்குள்ளும் எப்படி இருக்கிறாரா, சமாதானக்காரரா இருக்கிறார். பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், எங்க இயேசு எங்க சமாதானக்காரர் நீங்க சொல்றீங்க பிரதர், எங்க பிரதர் அப்படின்னு கேட்டோம்னா இன்னைக்கு அவர் உங்களுக்குள்ள ஆவியானவரா இருக்கிறார். அந்த ஆவியானவர் தான் இன்னைக்கு நமக்குள்ள சமாதானத்தை தரக்கூடியவரா இருக்கார். நீங்க எவ்வளவு பொல்லாத இடத்துல இருந்தாலும், எவ்வளவு பயம் நிமிர்ந்த இடத்துல இருந்தாலும், எவ்வளவு காரிருள் இருந்தாலும் உள்ளுக்குள்ள உங்களுக்கு சமாதானத்தை தரக்கூடிய ஒரே தகப்பனாக இயேசு கிறிஸ்து அந்த ஆவியானவர் தான் உள்ள இருக்கிறாரு. உங்களுக்குள்ள பேசி அந்த பலத்தை கொடுக்கிறார். எப்படி இந்த ஆவியானவரை நம்ம எப்பவுமே நமக்குள்ளேயே வச்சுக் கொள்ள முடியும், என்றைக்கும் நம்ம அவரோடய பேசிக்கொண்டு அவர் சொல்ற விஷயத்தை கேட்கணும் அப்படின்னா, நம்ம வசனத்தை கீழ்ப்படிஞ்சு வசனத்தை வாசிச்சு அதன் பிரகாரம் நடக்கும் பொழுது அவர் நம்ம கூடயே இருந்து ஒவ்வொரு விஷயத்தையும் நம்ம கரெக்டா சொல்லி கொடுத்து சமாதானத்தோடு எப்படி வாழ்றதையும் நம்ம சொல்லி கொடுப்பார். இப்ப ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா, எலிஜா இருக்காரு. அவர் என்ன பண்றாரு, ஏகப்பட்ட பிரச்சனைகள் வருது, சமாதானம் இல்லாம ஓடி ஒளிஞ்சு, அது பேர் என்ன, இந்த மலை குகைக்குள்ள போய் ஒளிகிறார். அப்ப
அவரு சமாதானமா இருக்கணுன்றதுக்காக அங்க கர்த்தர் அவரோட பேசுறாரு அப்படின்றத பாக்குறோம் நம்ம. அதை நம்ம அழகா 1 ராஜாக்கள்ல 19:12 நம்ம வசனத்தை வாசிக்கலாம். இப்ப அதை நீங்க வீட்டுல ஃப்ரீயா இருக்கும்போது வாசிங்க. இப்ப இந்த சமாதானக்காரரை பற்றி நம்ம பார்க்கும் பொழுது இது நம்ம தலைப்புல நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, பி த பீஸ் மேக்கர் ஆஃப் காட், அதாவது தேவனுடைய சமாதானக்காரர்களா இருங்கள் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். அப்ப தேவனுடைய சமாதானக்காரர்களா இருங்க அப்படின்னும் போது அந்த சமாதானத்துக்கு மொத்த உருவம், சமாதானத்தை கொடுக்கக்கூடியவர், தொடக்க புள்ளியா வைக்கிறவர் யாருன்னா நம்ம இயேசு கிறிஸ்து அப்படின்றத பார்த்துட்டோம். இப்ப ஜீசஸ் த பிரிட்ஜ் ஆஃப் பீஸ், அதாவது இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்கு ஒரு பாலமா இருக்கிறார். அது எப்படி இயேசு கிறிஸ்து சமாதானத்துக்கு ஒரு பாலமா இருக்கிறார்? ஏன்னா இந்த சமாதானக்காரரை பற்றி நம்ம இவ்வளவு நேரம் பார்க்கிறோம். சரி, தேவனுக்கும் மனுஷனுக்கும் அவர் என்ன பண்றாரு? ஒரு சமாதானக்காரரா நின்று அவர் மத்தியஸ்தரா இருந்து சமாதானத்தை படுத்துகிறார் அப்படின்ற வசனத்தின் மூலமா நம்ம எப்படி இது வருது அப்படின்றத பார்க்கலாம். எபேசியர் 2ஆம் அதிகாரத்துல 14-16 வசனங்களை வாசிப்போம். எப்படி எனில் அவரே நம்முடைய சமாதான காரணராகி இரு திறத்தாரையும் ஒன்றாக்கி பகையாக நின்ற பிரிவினையாகிய நடுச்சுவரை தகர்த்து சட்ட திட்டங்களாகிய நியாய பிரமாணத்தை தம்முடைய மாம்சத்தினாலே ஒழித்து இரு திறத்தாரையும் தமக்குள்ளாக ஒரே புதிய மனுஷனாக சிருஷ்டித்து இப்படி சமாதானம் பண்ணி பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். ஆமென். ஆமென். பிதாவாகிய தேவன் ஆவியாரு மனுஷ ரூபத்துல இயேசு கிறிஸ்துவா வராரு. அவர் என்ன பண்றாரு? இன்னைக்கு இருத்தரார், அதாவது யூதர்களும் யூதர் இல்லாத நம்மளை போல மக்களையும் என்ன பண்றாரு? அவர் ஒன்றாக மாற்றி அவருக்குள்ள கொண்டு வராரு. நம்மளுடைய பாவத்துக்காக அவர் சிலுவையில மறந்து எல்லா உலகத்துக்கு அத்தனை பேரோட பாவத்துக்காகவும் அவர் ஒரு தரம் பலியாகி ரத்தம் சிந்தி அதை நிறைவேற்றி சொல்ற மாதிரி நிறைவேற்றி கொடுத்து, இன்னைக்கு நான் சொல்லிய வசனம் ஆவியும் ஜீவனுமா இருக்குன்னு சொல்றது போல ஒவ்வொருத்தவங்க மனசுக்குள்ள இன்னைக்கு ஆவியானவரா நின்று பண்றாரு. இன்னைக்கு அவங்களை நம்ம எல்லாத்தையும் ஒன்றாக்கி நம்மள கிறிஸ்து இயேசுக்குள் நம்ம நல்லா கவனிச்சு பார்த்தோம் அப்படின்னா, எதற்காக நம்ம பேப்டிசம் இயேசு கிறிஸ்து நாமத்தினால எடுக்கிறோம்? பழைய மனுஷன் ஒளிஞ்சு போய் அவரோட மரித்து புது மனுஷனாக இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்து வந்தது போல இன்னைக்கு அவரோட உயிர்த்தெழுந்து அவருடைய சமாதானத்துக்குள்ள நம்ம இருக்கிறதுக்கு பிரவேசிக்கிறதுக்கு ஆண்டவர் பலனை கொடுத்திருக்காரு. அதான் எப்படி அவர் என்ன பண்றாரு? தேவனுக்குள்ள சமாதானம் பண்ணி வைக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். ஒருவேளை இயேசு கிறிஸ்து நமக்காக மறிக்கல அப்படின்னா தேவனுக்கு முன்பாக நம்ம அசுத்தமும் அழுக்கும் பாவிகளாகவும் நம்ம இருந்திருப்போம். அப்ப என்ன ஆகும்? அவருடைய கோபாக்கினிக்கு நம்ம ஆளாயிருப்போம் அப்படின்றத பார்ப்போம். அதனாலதான் அவர் இறக்கப்பட்டு தன்னவே தாழ்த்தி இயேசு கிறிஸ்துவாக மனுஷனாக அங்க வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்கிறோம். இன்னைக்கு அந்த இயேசு கிறிஸ்து மட்டும் இல்லை அப்படின்னா நமக்கு ஒன்றுமே இல்லை பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு அதனாலதான் அவர் பிரின்ஸ் ஆஃப் பீஸ், சமாதானக்காரர் நம்ம சொல்றோம். இன்னைக்கு அவர் மட்டும் இல்லை அப்படின்னா நம்ம நேசிக்கிறதுக்கு இந்த உலகத்துல யாருமே கிடையாது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கொலேசியர் 1ஆம் அதிகாரத்துல 20வது வசனத்தை நம்ம வாசிப்போம். அவர் சிலுவையில் சிந்தின இரத்தத்தினாலே சமாதானத்தை உண்டாக்கி பூலோகத்தில் உள்ளவைகள் பரலோகத்தில் உள்ளவைகள் யாவையும் அவர் மூலமாய் தமக்கு ஒப்புரவாக்கி கொள்ளவும் அவருக்கு பிரியமாயிற்று. ஆமென். கிறிஸ்து என்ன பண்றாரு? அவர் தன்னை தாழ்த்தி அவர் சாக்ரிஃபைஸ் பண்றாரு. எப்படி மொத்த இந்த இன்டர்னல் பீஸ்க்காக தான் சாக்ரிஃபைஸ் பண்ணார் அப்படின்ற பார்க்கணும். இப்ப கடைசி நேரத்துல, அதாவது எப்படி சொல்றது, அந்த ஏசப்பா சிலுவையில அரைஞ்சிட்டாங்க. 2 பக்கம் 2 திருடர்கள் அடைச்சிருக்காங்க. அதுல ஒரு திருடன் கேட்கிறான், ஆண்டவரே இந்த மாதிரி நான் நிறைய தப்பு பண்ணிட்டேன், என்னை மன்னிச்சிருங்க, நம்மளோட ராஜ்யம் வரும்போது நினைச்சுக்கொள்ளுங்கன்னு சொல்லும்போது அவர் அழகா அங்க இடத்துலயும் அவர் சமாதானத்தோட நான் அவனை நினைச்சு கொள்றேன்ப்பா, ராஜ்யத்தை நீ பிரவேசிப்பேன், இன்னைக்கு என்னோட பிரவேசில இருப்பேன்னு சொல்லி ஆண்டவர் சொல்றது பாக்குறோம். அந்த இடத்துல அவரோட சமாதானம் எப்படி இருந்துச்சு அப்படின்னு இது வாசிக்கும் போது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எனக்கு ஒரு சின்ன ஒரு விஷயம் ஞாபகம் வந்துச்சு. இப்ப பைபிள்ல எத்தனை பேர் எங்கெல்லாம் அவங்க சமாதானக்காரர்களா இருந்தாங்க அப்படின்றத பார்க்கலாம். இப்ப அவங்களுக்குள்ளயும் சமாதானம் இருந்துச்சு. இன்னைக்கு நமக்குள்ள சமாதானம் இல்லை அப்படின்னா நம்ம அடுத்தவங்க அதை போய் ப்ராப்பரா சமாதானம் பண்ணி முடியாது. அவங்களுக்கு கிறிஸ்துவ பற்றி சொல்றதா இருக்கட்டும், கிறிஸ்துவோட அன்பு பற்றி சொல்றதா இருக்கட்டும், அவர் யார் அப்படின்றத அவங்க அறிவிக்கிறதா இருக்கட்டும், அவங்க பாவத்துல இருந்து வெளியே மீட்டு கொண்டு ஒரு விஷயமா இருக்கட்டும், அது எல்லாத்துக்கும் செய்யணும் அப்படின்னா நமக்குள்ள முதல்ல சமாதானம் இருக்கணும். அப்ப சில பேர் சமாதானம் வைத்து கொண்டு அந்த சமாதானத்தை அடுத்தவங்களுக்கு சமாதானக்காரர்களா பண்ணதுக்கு ஒரு 2-3 எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். ஒரு நல்ல எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா ஆபிரகாம் என்ன பண்றாரு அப்படின்னா, லோத்து அவங்களோட ஆளுகள் எல்லாத்தையும் பிடிச்சிட்டு போய் அந்த பிரச்சனைகள் நடக்குது. அவரோட மேய்ப்பர்களுக்கும் ஏப்ரஹாமோட மேய்ப்பர்களுக்கும் லோத்து மேய்ப்பர்களுக்கும் பிரச்சனை நடக்கின்ற இடத்துல ஏப்ரஹாம் என்ன பண்றாரு? சமாதானம் பண்ணி வச்சு
சரிப்பா நீ இங்கிட்டு போ, நான் அங்கிட்டு போய்க்கிறேன் அப்படின்னு சொல்ற மாதிரி அவர் நின்று அங்க சமாதானக்காரர் பண்ண. அவர் நினைச்சிருந்தா இது என்னோட இது, நான் தான் உனக்கு தலைவன், நான் தான் என்கிட்ட சொல்றபடி தான் கேட்கணும் அப்படின்னு சொல்லி அவர் நினைச்சிருந்தாருன்னா அந்த வேற மாதிரி போயிருந்திருக்கும். ஆனா அவருக்கு தன்னை தாழ்த்தி என்ன பண்றாரு, சமாதானம் பண்ணி வைக்கிறார் அப்படின்றத பார்க்கலாம். அதே மாதிரி பைபிள் ஆபிரகாமோட பையன் ஐசக், அவருக்கு என்ன நடக்குது, அவர் எங்கெல்லாம் போய் கிணறு தோன்றாரோ அங்கெல்லாம் பிரச்சனைகள் வரும். அவர் தோன்ற இடம்லாம் தண்ணி பறிக்குது, ஆனா அங்க வந்து யாராவது பண்ணிக்குவாங்க, யாராவது அபகரிச்சுக்கிறாங்க. அப்போ ஒரு தடவை தோன்றாரு, அதுல பிரச்சனை வருது, அதை விட்டுறாரு, அவர் சண்டை போடல. அதுக்கு வந்து என்ன பேர் பிரச்சனைகள் நிறைஞ்சனால ஏசிக்கு ரெண்டாவது ஒரு இடத்துல தோன்றாரு, அங்கேயும் பிரச்சனை வருது, அங்கேயும் ஒரு சண்டை போடல, அவர் சமாதானத்தோட இருக்காரு, சித்தனா அப்படின்னு பேர் வைக்கிறாரு. மூன்றாவது இடத்துல தோன்றாரு, அங்க தண்ணி வருது, அதுக்கு பேர் வந்து சமாதானமா இருந்துச்சு, அந்த இடத்துல எந்த பிரச்சனையும் இல்லை, அதனால ரெஹபோத் அப்படின்ற பேர் வைக்கிறாரு. இப்படி ஒவ்வொரு விஷயங்கள்லயும் சமாதானக்காரர்களா நின்று அவங்க செயல்படுறத நம்ம பார்க்கணும். யோசேப்பு கதை எடுத்துக்கோங்க. யோசேப்பு கதையை நம்ம எடுத்தோம் அப்படின்னா கடைசியை அவரை அடிச்சு துன்புறுத்தி அவங்க அண்ணன்மார்கள் அவங்க வித்து போட்டாலும் கடைசி இதெல்லாம் அறிஞ்சு அவர் அதை கோபத்தை காட்டாமலும் என்ன பண்றாரு, சமாதானக்காரா இருந்து கடைசி காலத்துல கூட அவங்க பிரதர்ஸ் அவங்க அப்பா எல்லாத்தையும் ஒன்று சேர்த்து அவங்களோட கூட வச்சு அவர் பார்த்துக்கிட்டாரு அப்படின்றத நம்ம பார்க்கணும். இந்த மாதிரி ஆரோனோட கதை இருக்கு, பினாஸ் இருக்காரு, சாமுவேல் கதை இருக்கு, அபிகேல் கதை இருக்கு. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் ஒவ்வொரு இடத்துலயும் பைபிள்ல அங்க அவங்க சமாதானத்தோட இருந்தது மட்டுமல்லாமல் அவங்க சமாதானக்காரர்களா இருந்தாங்கன்றத வசனத்தின் மூலமாக நம்ம இங்க பார்க்க முடியுது பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, அடுத்தது யோவான் 14ஆம் அதிகாரத்துல 27வது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன், என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன். உலகம் கொடுக்கிற பிரகாரம் நான் உங்களுக்கு கொடுக்கிறதில்லை. உங்கள் இருதயம் கலங்காமலும் பயப்படாமலும் இருப்பதாக. ஆமென். ஆமென். சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன் ஆண்டவர் சொல்றாரு. எப்படி, இந்த உலகம் தர்ற மாதிரி இல்ல, என்னுடைய சமாதானத்தை தரேன். நீங்க நிறைய பேருக்கு ரொம்ப ஸ்ட்ரெஸ் ஆயிடுச்சு, எங்களுக்கு சமாதானமே இல்லை, படுத்தா தூக்கம் வர மாட்டேது, எனக்கு ஏகப்பட்ட பிரச்சனை இருக்குன்னா அது கவுன்சிலிங் கொடுக்கறதுக்கு நிறைய பேர் இந்த உலகத்துல இருக்கிறாங்க. டாக்டர்ஸ் இருக்காங்க, சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க, ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. ஆனா இதுக்கு எல்லாரும் இவங்கெல்லாம் உலக பிரகாரமா சொல்ற ஒரு விஷயம். ஆனா இவங்களுக்கு எல்லாத்துக்கும் மேல தேவாதி தேவன் நம்மை படைத்தவர், அவர் சாயல் நம்ம படைச்சிருக்காரு. அவருக்கு தெரியும் எந்த இடத்துல எதை சொல்லி எதை பண்ணா என்னோட மகனுக்கு என் மகளுக்கு சமாதானம் இருக்குன்றது. அதனாலதான் அவர் சொல்றாரு, இந்த உலகம் தர சமாதானம் மாறல, என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போறேன். என்னைக்கு இயேசு கிறிஸ்து கிட்ட போய் நம்ம அண்டி நின்று ஆண்டவரே நான் இவ்வளவு பிரச்சனைகள்ல இருக்கேன், என்னை மன்னிச்சிருங்க, உங்களுடைய சமாதானத்தை தாங்கன்னு சொல்லி அவர் மேல கேட்கும் பொழுது, விசுவாசத்தோடு கேட்கும்போது கண்டிப்பா செய்ய சமாதானத்தால ரெடியா இருக்காரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, நமக்கு நல்லா தெரியும் பவுல வந்து நிறைய பிரச்சனைகள் சந்திச்சாரு, அவர் தூக்கி ஜெயில போட்டாங்க. ஆனா பவுல் நம்ம பிலிப்பியர் 4:11-13 வாசிங்க அப்படின்னா பவுல் என்ன பண்றாரு, உள்ள சமாதானத்தோட இருக்கிறார், சந்தோஷமா இருக்கிறார் அப்படின்றத பார்க்கணும். அவங்க எதை பற்றியும் கவலைப்படல, அந்த ஜெயில இருந்தாலும் அவங்களுக்குள்ள பிரச்சனைகளுக்குள்ளதான் போயிட்டு இருக்காங்க. அதான் இன்னைக்கு நம்ம நிறைய பேர் என்ன நினைச்சுக்கிறோம், நம்மளை சுத்தி பிரச்சனைகள் இல்ல, நான் சமாதானமா இருக்கேன், இப்ப சமாதானமா இருப்பேன், சந்தோஷமா இருப்போம் அப்படின்னு நினைக்கிறோம். ஆனா எங்க நம்ம பிரச்சனைக்குள்ள இருந்தாலும், எவ்வளவு போராட்டத்துக்குள்ள சுத்தி நம்ம வச்சிருந்தாலும் அந்த இடத்துல சமாதானமா இருக்கிறது தான் தெய்வீக சமாதானம் பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். அதை கர்த்தரால் மட்டும்தான் தர முடியும். ஏன்னா நம்மளுடைய விசுவாசம் அவர் மேல, அந்த சமாதானம் தேவனிடத்துல இருந்து தான் வரும். அப்ப இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி சமாதானத்தை கொண்டிருக்க நாம் எப்படி அடுத்தவங்களுக்கு இந்த சமாதானத்தை தர முடியும் அப்படின்றத நம்ம யோசிக்கணும். அப்ப நம்ம சமாதானக்காரர்களா இருக்கணும் அப்படின்னா, இன்னைக்கு ஒரு விஷயம் நடக்குது, ஒரு குடும்பத்துல ஒரு பிரச்சனை நடக்குது, ஒரு கணவன் மனைவிக்குள்ள ஒரு பிரச்சனை நடக்குது அப்படின்னும் போது, இது நம்ம குடும்பத்துல இப்ப நம்மளுடைய பிரச்சனைகள் குடும்பத்துக்குள்ள பிரச்சனை நடக்குதுன்னா அதை எப்படி நம்ம கிறிஸ்து இயேசுக்குள் சமாதானப்படுத்த முடியும்னு நம்ம யோசிக்கணும். முதலாவதாக அப்படி சிச்சுவேஷன் வந்துச்சுன்னா முதலாவது நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே இப்படி ஒரு சிச்சுவேஷன் ஓடுது, இதுக்கு நான் என்ன பண்ணும் ஆண்டவரே, உன் வசத்தை எப்படி ஆண்டவர் சொல்றது, இந்த இடத்துல ஒரு சமாதானத்தை கொடுங்க ஆவியானவரே சொல்லி அவர்கிட்ட கேட்கும் பொழுது அவர் அந்த ஞானத்தை கொடுப்பார். மிச்ச பேசுறது அத்தனை பேர் வாயை அடைச்சு உங்க வாயை திறந்து இயேசு கிறிஸ்து நாமத்தினால இந்த சமாதானம் நடக்கிறதுக்கு ஆண்டவர் உண்டு பண்ணுவார் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது நம்ம செய்யறது முக்கியமான விஷயமா இருக்கு. எதற்காக செய்யறோம், சமாதானம் பண்ணவர்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு என்ன நடக்குது, அவங்கதான் அதை சுதந்திரத்துக் கொள்ள போறாங்க, அவங்க தேவனுடைய பிள்ளைகளா இருக்காங்க அப்படின்றத நம்ம பாக்குறோம். ரோமர் 5ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். இவ்விதமாக நாம் விசுவாசத்தினாலே நீதிமான்களாக்கப்பட்டிருக்கிறபடியால் நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மூலமாய் தேவனிடத்தில் சமாதானம் பெற்றிருக்கிறோம். ஆமென். அப்ப எப்படி இவ்வளவா நாம் விசுவாசத்தினால நீதிமான்களாக்கப்பட்டிருக்கபடியால், அவர் விசுவாசத்தினால நம்ம நீதிமான்களாக்கும். இன்னைக்கு நம்மளோட கிரியைகளால் நம்ம நீதிமான்கள் ஆகல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நம்ம இன்னைக்கு நீதிமான்
அப்படின்னு நம்ம சொல்லிக்கணும் அப்படின்னா அது விசுவாசத்தினால மட்டும்தான். அப்ப விசுவாசம்தான் இயேசு கிறிஸ்துவுக்குள்ள அந்த சமாதானத்தையும் அதுக்குள்ள இளைப்பாறுதலும் பெறுறதுக்கு அவர் தான் வழியா இருக்கிறார் அப்படின்றத நம்ம பார்க்கணும். அப்ப விசுவாசத்தின் மூலமாக இயேசு கிட்ட நம்ம போய் அவரோட கிருபையும் அவரோட சமாதானத்தையும் அவரோட பெற்றுக்கொள்றதுக்கு இது ஏதுவா இருக்கு அப்படின்றத வசனத்தின் மூலமா பார்க்கிறோம். அதாவது சகேவி இருந்தாரு, அவரு அந்த மரத்து மேல உட்கார்ந்துட்டு இருக்காரு. இயேசு அந்த பக்கம் ரோட்ல போறதை பாக்குறாங்க. பார்த்துட்டு அவர் பார்த்துட்டு என்ன சொல்றாரு, அவர் இயேசுவை பார்க்கும்போது அவருக்குள்ள ஒரு சமாதானத்தை கிடைக்குது. அவர் நான் சொல்றேன், இன்னைக்கு வந்து சமாதானம் கிடைக்குது, இப்போ வீட்டுக்கு வச்சு வருது, இன்னைக்கு நான் வரேன்னு சொல்லும்போது அவர் எல்லாத்தையும் விட்டுட்டு மனம் திரும்பி வெளியே வராரு அப்படின்றத பாக்குறோம். என்னைக்கு ஒரு இயேசு நமக்குள்ள ஒரு பிரச்சனைக்குள்ள அவர் நுழையிறாரோ அந்த இடத்துல சமாதானம் இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அது நம்மளுடைய பிரச்சனைகள்ல தான் அந்த சமாதானத்தை தேட முடியும். இன்னைக்கு எவ்வளவு பிரச்சனைகள் எவ்வளவு ப்ராப்ளம் இருந்தாலும் அதை குறித்து யோசிச்சு கவலைப்பட வேணாம். அதனால நம்ம ஒண்ணும் செய்ய முடியாது. ஆனா அதுல நம்ம கிறிஸ்துவை தேடும் பொழுது அப்ப அந்த இடத்துல நம்ம சமாதானத்தை தேட முடியும் அப்படின்றது ஆண்டவர் சொல்கிறார். சரி, நம்மள சமாதானக்காரர்களா அழைச்சிருக்கிறாங்க, சமாதானத்தை நேசிக்கிறவங்களும் அழைக்கல. அதாவது என்ன அப்படின்னா, இன்னைக்கு நம்ம சமாதானம் நம்ம கூட இருக்கணும்னா அது ரொம்ப சந்தோஷமா இருக்கும், அப்பாடா சமாதானமா இருக்கும்பா இன்னைக்கு அப்படின்றது. அதே இதை சமாதானத்தை நேசிக்கிறவங்களா மட்டும் இல்லாம நம்ம என்ன பண்ணணும், நம்மளை அழைத்தது சமாதானக்காரர்களா இருக்கிறது அழைத்திருக்காரு. எப்படி பிரதர் அப்படின்னு கேட்கலாம். சமாதானம் பண்ணி வைக்கிறவங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி நம்ம கிறிஸ்துவுக்குள் ஒரு சந்தோஷமான கிறிஸ்துவுக்குள் நித்திய பெற்றுக்கொள்ளக்கூடிய கிறிஸ்துவின் பிள்ளைகளா நம்ம இருக்கிறோம் அப்படின்றத சொல்றாரு. வசனத்தை பாக்குறோம். எபிரேயர் 12ஆம் அதிகாரத்துல 14வது வசனத்தை வாசிப்போம். எபிரேயர் 12:14. யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். யாவரோடும் சமாதானமா இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவராய் நாடுங்கள். அப்ப இன்னைக்கு நம்ம சொல்ல வேண்டிய முதல் விஷயமா ஆண்டவர் கொடுக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னா, ஒவ்வொரு இண்டிவிஜுவலா நம்ம யோசிப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், ஒரு பிரதரா ஒரு சிஸ்டரா ஒவ்வொருத்தரும் நம்ம இன்னைக்கு யோசிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா, நம்ம இன்னைக்கு எத்தனை பேரோட சமாதானமா இருக்கிறோம். நல்லா யோசிங்க. நம்மளோட குடும்பத்துல எத்தனை பேரோட சமாதானமா இருக்கும், நம்ம வீட்டுல முதல் எத்தனை பேரா இருக்கும், அதுக்கப்புறம் நம்ம சொந்தக்காரங்களுக்குள்ள எத்தனை பேருக்குள்ள சமாதானமா இருக்கிறோம், நம்ம பக்கத்து வீட்டுல ஏத்த வீட்டுல வேலை பார்க்குற இடத்துல போகிற இடத்துல வர இடத்துல. இது ரொம்ப ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு, ஆண்டவர் கொடுக்குற விஷயமா இருக்கு. யாவரோடும் சமாதானமா இருக்கணும்னு சொல்லி ஆண்டவர் சொல்றார். பரிசுத்தம் உள்ளவர்களாக இருக்கவும் நாடுங்கள். பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் தேவனுடைய தரிசிப்பதில்லை. இன்னைக்கு நம்ம சமாதானமா இருக்கிறது அவ்வளவு முக்கியமா இருக்கு. அதோட நம்ம பரிசுத்தமா இருக்கிறோம். அவனோட வசனங்களை கேட்டு கீழ்ப்படியும் பொழுது நம்ம பரிசுத்தமா இருக்க முடியும் அப்படின்றது பார்க்கணும். அதாவது சமாதானத்தை தேடும் பொழுது என்ன ஆகுதுன்னா, நம்ம ஆண்டவருக்குள்ள அவரோட வசனத்தை கீழ்ப்படுகிற ஒரு விஷயமா இருக்கு. இதுதாங்க நமக்குள்ள ஆண்டவரை தெரிந்து இன்னும் அதிகமாக தெரிந்து கொள்ளக்கூடியதோட சேர்த்து கட்டி வச்ச மாதிரி ஒரு விஷயம். இன்னைக்கு நம்ம சமாதானமா இருக்கணும், அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை சொல்லணும் அப்படின்னு சொல்லும் போது அந்த அன்பு நமக்குள்ள ஊறுது. இது எல்லாமே இன்னும் நாம கிறிஸ்துவை அறிந்து கொள்றதுக்கு ஏதுவா இருக்கு அப்படின்றத பாக்குறோம். யோசேப்பு இருந்தார், நான் எப்ப சொன்ன மாதிரி அவருக்குள்ள ஏகப்பட்ட பிரச்சனைகள் இருந்தாலும் அவர் எல்லாத்தையும் விட்டு பெரிய ஒரு இடத்துக்கு வந்தாலும் பழைய விஷயங்கள் எல்லாத்தையும் விட்டுட்டு தன்னை பரிசுத்தமா வச்சுக்கிட்டாரு. அதே நேரத்துல அவர் சமாதானமா இருந்தாருன்றதையும் பார்க்கணும். அவர் சமாதானமா இருந்த விஷயம் தெரியும், அவர் எப்படி பரிசுத்தமா இருந்தாரு விஷயமும் நமக்கு தெரியும். அப்படிப்பட்ட ஒரு மனுஷனாக தான் நம்ம கர்த்தருக்கு முன்பாக நிக்கணும்ன்றது நம்மளுடைய தேவனோட ஆசையா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சரி, யாக்கோபு 3ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறவர்களாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. ஆமென். ஆமென். அப்ப எப்படி நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறதுனாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறது. அப்ப இன்றைக்கு நீதியானது கனி என்னது அப்படின்றது பார்க்கலாம். அப்ப அது இந்த நீதி அப்படின்றது நம்ம பேசும்பொழுது இன்னைக்கு ரோமர் 3ஆம் அதிகாரம் 22வது வசனத்தை வாசிங்க சிஸ்டர். அது இயேசு கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினாலே பலிக்கும் தேவ நீதியே. விசுவாசிக்கிற எவர்களுக்குள்ளும் எவர்கள் மேலும் அது பலிக்கும், வித்தியாசமே இல்லை. ஆமென். அப்ப நம்ம இயேசு கிறிஸ்துவ மேல் விசுவாசம் வைக்கும்போது என்ன ஆகுது அப்படின்னா, நமக்குள்ள இந்த சமாதானம் உள்ள வருது. அப்ப இந்த சமாதானத்தை நம்ம பெற்றுக்கொள்ளணும்னா அவர் மேல் விசுவாசம் வச்சு நம்ம நடக்கும் பொழுது அந்த சமாதானத்தை பெற்றுக்கொள்ள முடியும். இதை நம்ம பெற்றுக்கொண்டோம் அப்படின்னா அது எப்படி, அவர் மேல் விசுவாசிக்கிற எவர்கள் மேலும் அது பலிக்கும்.
வித்தியாசமே இல்லை அப்படின்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப நீதியாகிய கனியானது சமாதானத்தை நடப்பிக்கிறதுனாலே சமாதானத்திலே விதைக்கப்படுகிறதுன்றது நம்ம வசனத்துல பார்க்கிறோம். அப்ப இன்றைக்கு நம்ம செய்ய வேண்டிய விஷயம், கிறிஸ்து இயேசுவே நம்பிக்கை வைக்கும் பொழுது நமக்குள் சமாதானம் வருது. அந்த சமாதானம் என்ன பண்றோம் அப்படின்னா, நம்ம பெற்றது மட்டுமல்லாமல் அடுத்தவங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கணுன்றத வரப்போற வசனங்கள் மூலமாக எப்படிலாம் நம்ம செய்யலாம் அப்படின்றதையும் ஆண்டவர் வசனத்தின் மூலமா காட்டார். அதாவது பீஸ் மேக்கிங் இது என்ன பண்ணும் அப்படின்னா, லீட்ஸ் டு ஸ்பிரிச்சுவல் ஃபுட், அதான் ஆவிக்குரிய கனிகளுக்கு நமக்கு ஏதுவாகும். லவ், ஜாய், பீஸ், பேஷன்ஸ் அப்படின்னு வசனங்களை வாசிக்கிறோம். அப்ப அந்த சமாதானத்தை வளர்க்கறதுக்கும் அதை கனி கொடுக்கறதுக்கும் ஏதுவா இருக்கு அப்படின்றத பார்க்கணும். அப்ப நம்ம சமாதானமா இருக்கணும், அந்த சமாதானத்தை வளர்க்கறதுக்கும் சமாதானப்படுத்துறவர்களாகவும் நம்ம இருக்கணும் அப்படின்றத பார்க்கணும். அப்படி செய்யும் பொழுது அந்த சமாதானம்ன்ற கனியும் நமக்குள்ள வளருதுன்றதை பார்க்கணும். நீதிமொழிகள் 12ஆம் அதிகாரம் 20ஆவது வசனத்தை வாசிப்போம். தீங்கைக்கு பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம், சமாதானம் பண்ணுகிற ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். ஆமென். ஆமென். அதாவது தீங்கை பிணைக்கிறவர்களின் இருதயத்தில் இருக்கிறது கபடம். ரொம்ப மோசமான ஒரு விஷயம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ், தீங்கையோடு பிணைக்கிறது. ஆனா சமாதானம் பண்ணுகிற ஒரு ஆலோசனைக்காரருக்கு உள்ளது சந்தோஷம். என்னைக்கு சமாதானம் பண்றவங்களுக்கு ஆலோசனை கொடுக்குறவங்க சந்தோஷம் சமாதானமா இருக்கலாம் அப்படின்றத அந்த வசனத்துக்கு போறார். இப்ப சவுல் இருந்தாரு, தாவீது இருந்தாரு. இவங்க 2 பேருக்குள்ள கொஞ்சம் பிரச்சனைகள் இருந்துச்சு. ஆனா அதை சமாதானம் கொண்டு வரதுக்காக பாடுபட்டவர் யாரு? யோனத்தான் அப்படின்றத நம்ம 1 சாமுவேல்ல புத்தகத்துல 19ஆவது அதிகாரத்துல பாக்குறோம். அப்ப இங்க இல்ல, எல்லா இடத்துலயும் பழைய ஏற்பாடுலயும் சரி புதிய ஏற்பாடுலயும் சரி இன்னைக்கு வரைக்கும் ஆண்டவர் சமாதானக்காரர்களாக நம்ம இருக்கணும் அப்படின்றத அவர் விரும்புறார். பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ், இதை எப்படி நம்ம பண்றது அப்படின்றது வசனத்தின் மூலமா நம்ம பார்க்கலாம். சரி, ஏசாயா 52ஆம் அதிகாரத்துல 7ஆவது வசனத்தை வாசிப்போம். சமாதானத்தை கூறி நற்காரியங்களை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி உன் தேவன் ராஜரிகம் பண்ணுகிறார் என்று சியோனுக்கு சொல்லுகிற சுவிசேஷகனுடைய பாதங்கள் மலைகளின் மேல் எவ்வளவு அழகாய் இருக்கின்றன. ஆமென். நான் எப்படி சொன்ன மாதிரி ஆண்டவர் பற்றி சொல்றது, சத்தியத்தை அறிவிக்கிறது நல்ல விஷயம், ஆண்டவர் பிரியமான விஷயம், கண்ணி கொடுக்கிற விஷயம். இன்னைக்கு அதுல எடுத்த வர விஷயமே சமாதானத்தை கூறி அப்படின்னு ஆரம்பிக்குது. சமாதானத்தை கூறி நற்கிரியைகளை சுவிசேஷமாய் அறிவித்து ரட்சிப்பை பிரசித்தப்படுத்தி அப்படின்னு சொல்லி வசனம் வாசிக்கிறது போல இன்னைக்கு அந்த சமாதானத்தை நம்ம கொடுக்கறது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு சிஸ்டர்ஸ். அப்ப இந்த சமாதானத்தை நம்ம கூறணும் அப்படின்னா, அதை அறிவிக்கணும் அப்படின்னா, நமக்குள்ள ஒரு சமாதானக்காரர் இருக்கிறார், அந்த ஏசப்பா. அவர் மேல் விசுவாசிச்சு அந்த வசனங்களை எடுத்துட்டு போய் அடுத்தவங்கள்ட்ட அவரை பற்றி நம்ம சொல்லும் பொழுது அந்த இடத்துல சமாதானம் உண்டாகுது. நீங்க சமாதானத்துக்குரிய கனியை நீங்க உண்டு பண்றீங்கன்றத நம்ம வசனத்தின் மூலமா பார்க்க முடியும். அதாவது பிலிப்பு இருந்தாரு, அவர் என்ன பண்றாரு? சமாதானம், சந்தோஷம் சமாரியா முழுவதும் அந்த வசனத்தின் மூலமா கொண்டு போய் சேர்த்தாருன்றத அப்போஸ்தலர் 8ஆம் அதிகாரத்துல நம்ம அந்த வசனமாக பார்க்கிறோம். சரி, இப்ப இவ்வளவு நேரம் சமாதானம் நம்ம எப்படி இருக்கணும், சமாதானக்காரனா இருக்கணும் அப்படின்னு நிறைய விஷயங்கள் பார்த்தோம். ஆனா சமாதானம்ன்றது முதல்ல எங்க ஆரம்பிக்குது அப்படின்றதையும் பார்க்கலாம். சமாதானம் எப்பவுமே இருதயத்தில், முதலாவது நம்மளுடைய இருதயத்துல இருந்து தான் ஆரம்பிக்குது. சரி, அதை எப்படி சொல்றாங்க? பிலிப்பியர் 4ஆம் அதிகாரத்துல 7ஆவது வசனத்தை வாசிப்போம். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களையும் உங்கள் சிந்தைகளையும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக காத்துக்கொள்ளும். ஆமென். ஆமென். அப்பொழுது எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் உங்கள் இருதயத்தையும் உங்கள் சிந்தையையும், முதல்ல நம்ம இருதயத்துல தேவ சமாதானம், எல்லா புத்திக்கும் மேல தேவ சமாதானம் இருதயத்தை காத்துக்கொள்ளும், சிந்தையும் இதயத்தை மட்டுமல்லாமல் சிந்தையும் கிறிஸ்து இயேசுவுக்குள் காத்துக்கொள்ளும் சொல்லி வசனம் சொல்றாங்க. அப்ப ஒரு ஷீல்டு மாதிரி நம்ம ஆண்டவருடைய சமாதானம் என்ன பண்ணுது? நம்ம இருதயத்தை காத்துக்கொள்ளணும் அப்படின்ட்டு. நம்ம அண்ணால் பார்த்தோம், அவங்க என்ன பண்ணிருக்காங்க? அவங்களுக்கு குழந்தை எல்லாம் நிறைய பிரச்சனைகளா இருந்த நேரத்துல அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுக்கு ஆண்டவருக்கு முன்பாக போய் அந்த தேவாலயத்தை அழுது கொட்டி தன்னோட வேதனை கொட்டுறாங்க அப்படின்னு பாக்குறோம். அப்ப அது வரைக்கும் அவங்க புலம்பை கொண்டிருந்தவங்க அழுது கொட்டி தன் வேதனை கொட்டினதுக்கு அப்புறம் அவங்க என்ன பண்றாங்க? சமாதானத்துடன் அவங்க வெளியே போறாங்க அப்படின்ற பாக்குறோம். சரி, கொலேசியர் 3ஆம் அதிகாரம் 15ஆவது வசனத்தை வாசிப்போம். தேவ சமாதானம் உங்கள் இருதயங்களில் ஆளக்கடவது, இதற்கென்றே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள், நன்றி அறிதல் உள்ளவர்களாயும் இருங்கள். ஆமென். அதுக்காக
பீஸ் மஸ்ட் பி த ரூலர், நாட் அன் ஆங்கர் ஆர் அன்சைட்டி. அதாவது எப்படின்னா, நமக்கு சமாதானம் தான் நம்மள ஆளக்கூடிய ஒரு விஷயமா இருக்கணும். ஆனா நம்மளுடைய கோபமோ நமக்குள்ள இருக்க ஒரு படப்படப்போ அதை ஆளக்கூடாது அப்படின்றத சொல்றாங்க. தேவ சமாதானம் உங்க இருதயங்களில் ஆளக்கடவுது. அப்ப கர்த்தருடைய சமாதானம் தான் நம்ம இருதயத்தை ஆளணும். அதை விட்டு பயம் அதை ஆளக்கூடாது, ஒரு சந்தேகம் அதை ஆளக்கூடாது, ஒருத்தவங்க மேல இருக்க ஒரு படபடப்போ அது விஷயங்களோ அதுவும் ஆளக்கூடாது, எந்த விதமான எரிச்சல் நம்மளை ஆளக்கூடாது. நம்மளை ஆள வேண்டிய ஒரே விஷயம் தேவ சமாதானம். சிஸ்டர்ஸ், அப்ப நமக்குள்ள இப்ப தேவ சமாதானம் இருக்குதா, இல்ல உலகத்தை குறித்து பிரச்சனைகளோ வேதனைகளோ அந்த மாதிரி விஷயங்கள் நம்மளை பயன்படுத்துதா, அங்க சமாதானம் இல்லாம இருக்கிறோமா அப்படின்றது யோசிங்க. நம்ம அடிக்கடி பிரதர்ஸோட பேசும்போது ஜஸ்ட் ஒரு சொல்லுவோம், பிரதர் இது சமாதானமா இருந்தா பண்ணுங்க பிரதர் அப்படின்னு சொல்லுவோம். இது நம்ம ஜோம் பண்ணி பார்ப்போம், சமாதானமா இருந்தா அந்த முடிவு எடுக்கலாம் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அது நம்ம உண்மையாவே ஒரு ப்ராப்ளத்துக்கோ இல்லைன்னா ஒரு டிசிஷன் எடுக்கிறதுக்கு விஷயமாவோ இல்லை ஏதாவது ஒரு குறித்து நம்ம முடிவெடுக்கவோ எதுவாக இருந்தாலும் அந்த இடத்துல ஒரு சமாதானம் இல்லாத நேரத்தில் ஆண்டவர்கிட்ட ஜெபிச்சு அங்கே சமாதானம் பெற்றீங்கன்னா அதை செய்யுங்க பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ். ஆண்டவர் நடத்துவார். அது சமாதானம் இல்லை அப்படின்னா அதை செய்ய வேணாம். ஏன்னா ஏதோ விஷயத்துல ஆண்டவர் தடுக்கிறேன்ற நம்ம நினைச்சுக்கலாம். ஏன்னா இன்னைக்கு அந்த சமாதானம் உள்ள ஒரு விஷயமா இருக்கு அப்படின்னா அது கர்த்தரிடத்துல இருந்து வருது அப்படின்றது பார்க்கும். இதற்காகவே நீங்கள் ஒரே சரீரமாக அழைக்கப்பட்டீர்கள் சொல்லி இன்னைக்கு ஆண்டு வசனத்தின் மூலமா காமிக்கிறார். சரி, சங்கீதம் 119 அதிகாரத்துல 165வது வசனத்தை வாசிப்போம். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்களுக்கு மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லை. ஆமென். ஆமென். உம்முடைய வேதத்தை நேசிக்கிறவர்கள், அதாவது வசனங்களுக்கு வாசித்து அதை கேட்டு அதை கீழ்ப்படிஞ்சு நம்ம நடக்கும் பொழுது நம்மளுக்கு வந்து மிகுந்த சமாதானம் உண்டு, அவர்களுக்கு இடரல் இல்லைன்னு சொல்லி வசனமே சொல்லுது. அப்ப ஏன் நமக்குள்ள ஒரு போராட்டங்கள் ஒரு கஷ்டங்கள் வருது, ஏன் சமாதான குறைச்சல் வருது அப்படின்னா நம்ம எங்க விழுந்திருக்கோன்றதை செக் பண்ணணும். அப்படின்னா நம்மளோட வேத வாசிப்பு எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, நம்மளோட ஜெபம் எவ்வளவு தூரத்துக்கு இருக்கு, நம்மளுடைய கீழ்ப்படிதல் வேத வாசிப்புக்கு எப்படி கீழ்ப்படிதலா இருக்குதா அப்படின்றத நம்ம யோசிச்சு பார்க்கணும். சரி, தானியேல் இருக்காரு, அவர் தூக்கி சிங்கக்கடியில போட்டுருவாங்க. ஆனா அவர் எப்படிப்பட்ட ஒரு மனநிலையில இருந்தாரு, சமாதானத்துக்காரராக அங்க உள்ள உட்கார்ந்தார் அப்படின்றத தானியேல் 6:22 வாசிக்கிறோம். ஏன்னா எவ்வளவு பிரச்சனைனாலும் கர்த்தர் என்னை காத்து கொள்வான்றத அழகா அவர் ஞாபகம் வச்சு கர்த்தர் மேல் விசுவாசம் வச்சிருந்ததை நம்ம பார்க்கணும். ஒருவேளை இன்னைக்கு நம்மள அந்த மாதிரி சிச்சுவேஷன் தூக்கி போட்டா நம்மளுக்கு எவ்வளவு தூரத்துக்கு சமாதானம் இருக்கும் நமக்கு தெரியாது சிஸ்டர்ஸ். ஆனா நம்ம கத்துக்க வேண்டிய விஷயம், ஆண்டவர் நம்ம காட்டுற விஷயம் தான், சமாதானக்காரர்களா நம்ம இருக்கணும், அந்த சமாதானத்தோட நம்ம இருக்கணும் அப்படின்றத ஆண்டவர் விரும்புகிறார். ரோமர் 14 அதிகாரத்துல 19வது வசனத்தை வாசிப்போம். ஆனபடியால் சமாதானத்துக்கு அடுத்தவைகளையும் அந்நியோனிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கவைகளையும் நாடக்கடவோம். ஆமென். ஆனபடியால் சமாதானம் நடக்கத்தக்கதாகவும் அந்நிய பக்தி விருத்தி உண்டாக்கத்தக்கதாகும். அதாவது என்னைக்கும் சமாதானத்தை உண்டு பண்ண காரியம் நம்ம செஞ்சுட்டு ஒருவருக்கு ஒரு அன்போடு இருக்கிற அந்த அன்பை பெருக்க கொள்ளக்கூடிய விஷயங்களையும் நம்ம நடக்கணும் அப்படின்ட்டு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். பவுல் இருந்தார். அந்த காலத்துல பவுல் ஒவ்வொரு இடங்களையும் போய் ஆர்டர் பற்றி சொல்லும்போது ஒவ்வொரு சபைகளும் போய் சொல்லும் பொழுது அந்த ஒவ்வொரு சபையிலும் பல விதமான பிரச்சனைகள் இருந்துச்சு, அந்த மக்களுக்குள்ள பிரச்சனைகள் இருந்துச்சு, அதுலயும் நிறைய பிரிவினை எல்லாம் இருந்துச்சு உள்ளுக்குள்ள. ஆனா அது எல்லாத்தையும் அவர் என்ன பண்றாரு, சமாதானத்தினாலும் ஒற்றுமையா அவர் கொண்டு வந்தார் அப்படின்றத பாக்குறோம். அங்க சபைகளை உருவாக்குனாங்கன்றதையும் நம்ம பாக்குறோம் இந்த வசனத்தின் மூலமாக. ரோமர் 12:18 வாசித்தீங்கன்னா அதுல உங்களுக்கு அருமையாக இந்த வசனத்தோட விளக்கம் போட்டிருக்கோம். சரி, இப்ப நான் இருக்கிறேன், நீங்க இருக்கிறீங்க, பிரதர்ஸ் சிஸ்டர்ஸ் எல்லாரும் நம்ம ஒவ்வொரு இடங்கள்ல இருக்கிறோம். எல்லாரும் ஒவ்வொரு சபைகள்ல ஒவ்வொரு ஊர் சபைகள்ல நம்ம இருக்கும் பொழுது அந்த சபைகள்ல ஒரு பிரச்சனைகள் வருது, குழப்பங்கள் வருது. அதை எப்படி வசனத்தினால் கைகாட்டுறது அப்படின்னு ஆண்டவர் காமிக்கிறார். இது எப்படி சமாதானக்காரர்களாக சபைக்குள்ள நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன அப்படின்றத பார்க்கணும். 1 கொரிந்தியர் 1 அதிகாரம் 10வது வசனத்தை வாசிப்போம். சகோதரரே, நீங்கள் எல்லாரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் இல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய் சீர் பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன். ஆமென். ஆமென். சகோதரரே, நீங்கள் எல்லோரும் ஒரே காரியத்தை பேசவும் பிரிவினைகள் அல்லாமல் ஏக மனதும் ஏக யோசனையும் உள்ளவர்களாய், அதாவது நமக்குள்ள ஒரே காரியத்தை நம்ம யோசிக்கவும் ஒரே விஷயத்தை பேசுறதுக்கும் பிரிவினைகள் இல்லாதபடி இல்ல அப்படி இப்படின்னு ஆர்கியூ பண்ணாதபடி ஏக மனதும் ஏக யோசனை உள்ளவர்களாய் சீர்பொருந்தி இருக்கவும் வேண்டும் என்று நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே உங்களுக்கு புத்தி சொல்லுகிறேன்னு சொல்லி பவுலோட விஷயத்துல நம்ம பார்க்கிறோம். அப்ப கவனிச்சீங்கன்னா இன்றைக்கு நம்முடைய
ஒரு சபையில இன்னைக்கு இந்த மாதிரி விஷயங்களை நம்ம கரெக்டா ஃபாலோ பண்றோமான்னு பார்க்கணும் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஏதோ பிரதர்ஸ் வீட்டுல யார் வீட்டுல ப்ரேயர் நடக்குது, நம்மளும் இங்க இருக்கிறோம், நாங்களாம் பெரிய பெரிய சர்ச்சுக்கு போயிட்டு இருந்தோம், நீ வெளியே வந்து நாங்க இப்படி போயிட்டு இருக்கோம் அப்படின்னு யோசிக்காதபடிக்கு இன்னைக்கு உங்களையும் என்னையும் இப்படி சபைக்குள்ள அழைத்து கொண்டு வந்தவர் கர்த்தர் அப்படின்றது முதல் விசுவாசிங்க. வசனம் தான் சொல்றது. இன்னைக்கு சபைக்குள்ள ஆட்களை சேர்க்கிறவர் யாரு அப்படின்னா, ஆத்துமக்களை கொண்டு வர்றது யாருன்னா கர்த்தர் தான். அப்ப இன்னைக்கு நம்மளை கொண்டு வந்து இந்த இடத்துல உட்கார வச்சிருக்காரு அப்படின்னா அது கர்த்தரோட சித்தம்னால நீங்க உட்கார்ந்துருக்கோம். நிறைய பேருக்கு தெரியாத சத்தியங்களை கர்த்தர் இன்னைக்கு நமக்கு வெளிப்படுத்திருக்காரு அப்படின்னா ஒரு நல்ல விஷயம். இன்னும் பல பேரு உண்மையான தேவன் யாருன்னே தெரியாத ஆளா இருக்காங்க. இன்னைக்கு 4 பேரா 3 பேரா 2 பேரா ஒரு கடவுளான்னு கூட தெரியாத அளவுக்கு இன்னைக்கு வெளியே எத்தனையோ பேர் இருக்காங்க. எந்த நாமத்தினால இன்னைக்கு பேப்டிசம் எடுக்கணுன்றது தெரியாம இருக்கிறாங்க. காணிக்கை போடணுமா போடக்கூடாதான்ற கன்ஃபியூஷன்ல இருக்காங்க. இந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயங்கள் சத்தியத்துக்குள்ள குளறுபாடுல இருக்கிற எத்தனையோ பேர் மத்தியில இன்னைக்கு கர்த்தர் நம்ம அழகா சத்தியத்தை, நம்ம அறிஞர்கள் சத்தியத்தை நமக்கு என்ன ஆகும், விடுதலை கிடைக்கும்னு சொல்லி அழகா கூட்டு வந்து இன்னைக்கு விடுதலை பண்ணி வச்சிருக்காரு. அப்ப இந்த சமாதானத்தை நம்மளுடைய சபைக்குள்ள எப்படி காத்துக்கொள்ளுன்றது ஒரு முக்கியமான விஷயமா இருக்கு. அதுதான் அந்த வசனத்தை அழகா சொல்லியிருக்காரு. அப்ப சமாதானத்துக்குடன் அத்தனை பேரோட அன்போடையும் சந்தோஷத்தோடையும் நம்ம கர்த்தரை துதிச்சு அந்த சபையை நம்ம கட்டுறது நம்மளோட வேலையா இருக்குன்றத இந்த வசனத்தின் மூலமா தெரிஞ்சுக்கணும். எபேசியர் 4ஆம் அதிகாரத்துல 3வது வசனத்தை வாசிப்போம். சமாதான கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக் கொள்வதற்கு ஜாக்கிரதையாய் இருங்கள். ஆமென். அப்ப இங்க ஆண்டவர் அழகா வந்து ஒரு காசிஷன் கொடுக்குறாரு, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்றாரு. இப்படி சமாதானம் கட்டினால் ஆவியின் ஒருமையை காத்துக்கொள்ளும். இன்னைக்கு ஒரு பிரதருக்கு ஒரு சமாதானம் இல்லை, இன்னொரு பிரதருக்கு அந்த எரிச்சலை காமிக்கிறதுனாலயோ இல்ல ஒரு சிஸ்டருக்கு சமாதானம் இல்லாம அவங்களை பற்றி இன்னும் தப்பா பேசுறதுனாலயும் அங்க பல குழப்பங்களை உண்டாகணும். இது யாருக்காகவும் நம்ம பண்ணக்கூடாது. இந்த பிரதர் எனக்கு பிடிக்காது, அப்புறம் இந்த மாதிரி இருக்காரு, எல்லாரும் வந்து ஒரு மூப்பர் மாதிரி இருக்காரு, இவர் சொல்ற நம்ம கேட்க முடியாது அப்படி இப்படின்னு சொல்லி அவங்க மேல கோபத்தினாலேயோ இல்ல சம் பிரச்சனைகள்னாலேயோ அவங்க உள்ளுக்குள்ள இருக்க சபைக்குள்ள மக்களை குழப்பி விடுறதோ இந்த மாதிரி விஷயங்களும் நம்ம செய்யறது என்ன ஆகும் அப்படின்னா கர்த்தருக்கு பிரியமில்லாத விஷயமா இருக்கும். இந்த சாத்தான் நிறைய இடத்துல நம்ம கொண்டு வருவோம். நம்ம அதை அறிந்து கொண்டு ஞானத்தோடு இந்த விஷயத்தை நம்ம செய்யாதபடி, ஏன்னா அன்னைக்கு ஒருவருக்கு ஒரு சமாதானத்தை காட்டி சமாதானம் கட்டினால் ஆவியின் உரிமையை காத்துக் கொள்வதற்கு நம்ம ஜாக்கிரதையா இருக்கும் வசனம் சொன்னது போல அதற்காக நம்ம ஜாக்கிரதையா இருக்கிறது முக்கியமா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இன்னைக்கு நம்ம சபையில ஒற்றுமையும் சந்தோஷம் சமாதானமா இருந்தா அது கண்டிப்பா சாத்தானுக்கு பிடிக்காது. அது வளர்றதுக்கு ஏதுவாகும், சபையில கனி கொடுக்கறதுக்கு ஏதுவாகவும் இருக்கும். அதை வளர விடாமவும் கனி கொடுக்க கூடாதுன்றதுக்காக நிறைய குழப்பங்கள் உள்ள கொண்டு வருவாங்க. அதற்காக தான் சபையில் இருக்க அத்தனை பேரும் தயவு செய்து அப்பப்ப முடிஞ்சா ஒரு உபவாசம் ஜெபம் போடுங்க, ஜெபிங்க, வசனத்துக்கு கீழ்படிங்க. அதை ஒவ்வொன்றும் வசனத்தின் மூலமா ஷேர் பண்ணி நம்ம ஜெபிக்கிறதுனால வள இருக்க ஒவ்வொரு போராட்டத்தையும் நம்ம எதிர்த்து நிற்கிறதுக்கு ஆண்டவர் பலத்தை கொடுப்பார், அந்த ஞானத்தை நம்ம கொடுப்பார். தீத்து 3ஆம் அதிகாரத்துல 2வது வசனத்தை வாசிப்போம். ஒருவனையும் தூஷியாமலும் சண்டை பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. ஆமென். இப்போ ஒருவனையும் தூஷியாமல், யாரையும் நம்ம திட்டாம சபிக்காம சண்டை போடாம பொறுமை உள்ளவர்களாய் எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தை காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. நிறைய நேரங்களில் நம்ம ஏதாவது ஒரு பிரச்சனை கோவத்துல ஏதாவது டென்ஷன்ல பஸ்குன்னு கோவம் வந்துடும். அதை எல்லாத்தையும் நம்ம காட்டாதபடி, ஒருவேளை நம்ம கோபப்படுற சகோதரா இருக்கலாம் சகோதரிகளா இருக்கலாம், நம்ம எப்படி கர்த்தருக்குள்ள அதை மாத்திக்கொள்ளலான்றது யோசிப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். நமக்குள்ள மாத்திக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சின்ன சின்ன விஷயங்கள் நம்மளை பார்த்து நம்மளை உத்து கவனிக்கக்கூடிய தேவனா இருக்காரு, உள்ளத்தை நோக்கக்கூடிய தேவனா இருக்கிறாரு. அப்படி இருக்கும் பொழுது நல்ல ஒரு எக்ஸாம்பிள் பண்ணோம்னா ஸ்தேவான் இருக்காரு. ஸ்தேவான் கல்லை விட்டு அடிச்சு கொள்றாங்க. அதற்கு முன்பாக கூட அவர் என்ன பண்றாரு, அவங்க என்ன பண்றாங்க தெரியல ஆண்டவரே அவங்க சபைன்னு சொல்லிட்டு அவர் சமாதானத்தோடு தான் போறதான் நம்ம பாக்குறோம். அவர் பதட்டத்திலேயோ பயத்திலேயோ இல்லை, அவர் எல்லாம் பொறுமையா அவர் என்ன பேசினான்றத நம்ம வசனத்தின் மூலமாக அப்போஸ்தலர் 7ஆம் அதிகாரத்துல 60வது வசனத்துல நம்ம பார்க்கணும். அப்ப நம்ம செய்ய வேண்டிய காரியம் என்ன சபைக்குள்ள அப்படின்னா, ஒருவனையும் தூஷியாமலும் சண்டையும் பண்ணாமலும் பொறுமை உள்ளவர்களா எல்லா மனுஷருக்கும் சாந்த குணத்தையும் காண்பிக்கவும் அவர்களுக்கு நினைப்பூட்டு. அப்ப இந்த விஷயத்த நம்ம ஒருவருக்குள்ள நம்ம நினைவு கூட்டி ஒருவருக்குள்ள அன்பாவும் சமாதானமும் இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை சபைக்குள்ள யாருக்கா பிடிக்கல அப்படின்னா பர்சனலா அவங்களோட பேசி நீங்க அவங்கள மன்னிச்சிருங்க, மன்னிப்பு கேளுங்க. இல்ல ஒருத்தவங்க பிரச்சனை நடக்குதுன்றத நீங்க அறிஞ்சிருந்தீங்கன்னா அவங்களுக்குள்ள வசனத்தினால் நீங்க சமாதானம் பண்ணி வைங்க. அப்படி பண்றதுதான் சமாதானக்காரர்களுடைய வேலையா இருக்கு. இப்படி பண்றவங்களுக்கு தான் நமக்கு நித்திய ஜீவன் கிடைக்கும். இவங்கதான் புத்திரர்களா இருக்கிறாங்கன்னு சொல்லி வசனம் சொல்லுது. அப்ப இன்னைக்கு நம்மளோட வேலை என்ன, நம்மளுடைய
சபையில எப்படி சமாதானத்தை உண்டு பண்ணலாம், நமக்குள் நம்மளோட பிரதர் சிஸ்டர்ஸ்குள்ள ஏதாவது பிரச்சனைகள் இருந்தா அவங்களுக்குள்ள எப்படி சமாதானம் பண்ணி அவங்க சேர்த்து வைக்கலாம், இன்னைக்கு நம்ம குடும்பத்துல எப்படி சமாதானம் கொண்டு வரலாம், நம்ம வேலை பார்க்குற இடத்துல எப்படி சமாதானம் வைக்கலாம், கோல் மூட்டி அவங்களுக்குள்ள பிரச்சனை கொண்டு வருவதற்கு பதிலாக இயேசு கிறிஸ்துவ கொடுத்த அந்த சமாதானத்தை பற்றி கொண்டு நீங்களும் நானும் சமாதானக்காரராக இருக்கிறதுக்கு ஆண்டவர் வசனத்தின் மூலமா நம்ம நினைவு போட்டுறாரு. சரி, ரோமர் 12ஆம் அதிகாரத்துல 18வது வசனத்தை வாசிப்போம். கூடுமானால் உங்களால் ஆன மட்டும் எல்லா மனுஷரோடும் சமாதானமாய் இருங்கள். ஆமேன். ஆமேன். இப்ப வீட்டுல இருக்கோம், திடீர்னு கணவன் மனைவி மேல கோவப்படுறதோ, மனைவி கணவன் மேல கோவப்படுறதோ, இல்ல பிள்ளைங்க மேல கோவப்படுறதோ, இல்ல வெளியூர் இடத்துலயோ இல்ல ஒரு சபைக்குள்ளேயோ ஒரு பிரச்சனைகள் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். எல்லா ஆளாளுக்கு ஒரு விஷயம் பேசும் பொழுது அந்த இடத்துல நம்மளும் பேசணும், நம்மளும் கத்தணும்னு தோணும். ஏதாவது நம்மள கேள்வி கேட்டு ஏதாவது சொல்லிட்டாங்கன்னா கோபம் வரும் நமக்கு. ஆனா நம்ம அதை பேசுறதுக்கு முன்பாக ஒரு தடவை யோசிங்க, இது யாருக்காக நம்ம செய்யறோம், கர்த்தருக்காக அப்படின்னும் போது கூடுமானால் உங்களால் மட்டும் எல்லா மனுஷரும் சமாதானமா இருக்கிற மாதிரி நம்ம சமாதானமா இருக்கிறதுக்கு நம்ம ஏவலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். ஒருவேளை அடுத்தவங்க நம்மளை நோண்டி சுரண்டி பார்த்து நம்மளை தூண்டி விடுறதுக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் சாத்தான் கொண்டு வருவான். அதுக்கு எல்லாத்துக்கும் நம்ம ரியாக்ட் பண்ணோம்னா நம்ம தான் கடைசி எல்லா விஷயத்திலையும் தோல்வி அடைஞ்சு நினைப்போம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். சமாதானத்தை இழந்து நம்ம அடுத்தவங்க சமாதானம் தர முடியாத நிலைமைக்கு தள்ளப்படும். ஒரு சமாதானக்காரனா இருந்துச்சுன்னா அதை எல்லாத்தையும் கொஞ்சம் பொறுமையா, சில நேரங்கள் அசிங்கங்கள் திட்டுகள் எல்லா விஷயத்தையும் வாங்க வேண்டிய ஒரு காரியம் வரும், நேரம் வரும். அதை கர்த்தர் பலன் கொடுப்பார். அது ஒவ்வொருத்தவங்களோட அந்த பொறுமையை குறித்தோ ஒவ்வொருத்தவங்களுக்குள்ள இருக்க விஷயத்தை குறித்தோ ஆண்டவருக்குள்ள நம்ம அதை கேட்டு அதை உணர்வதற்கு நம்ம ரெடியா இருக்கலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். அடுத்தது சமாதானக்காரர்கள் எப்படி ஒரு குடும்பத்திலையும் ஒரு ஒரு ஐக்கியத்திலையும் எப்படி இருக்கணும் அப்படின்றத இன்னைக்கு வசனத்தின் மூலம் ஆண்டவர் காட்டார். ஒரு தேவனோட சுத்தமான ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும்னா அந்த குடும்பத்துக்குள்ள தேவ சமாதானம் கட்டப்படணும் அப்படின்னு சொல்லி வசனத்துல பாக்குறோம். எப்படி பாக்குறோம்? நீதிமொழிகள் 17ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தங்களை பார்க்கிலும் அமெரிக்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம். ஆமேன். ஆமேன். இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நம்ம உலக பிரகாரமா நிறைய விஷயங்கள் நம்ம உற்று நோக்கும் பொழுது பெரிய லக்ஸுரி லைஃப் நிறைய விஷயங்கள் நம்ம பார்க்கலாம். ஆண்டவர் அழகா வசனத்துல போட்டார், சண்டையோடு கூடிய வீடு நிறைந்த கொழுமையான பதார்த்தத்தை பார்க்கிலும் அமர்க்கையோட சாப்பிடும் வெறும் துணிக்கையே நலம்னு சொல்லியிருக்காரு. இன்னைக்கு அந்த சமாதானத்தையும் நம்ம பெற்றுக்கொண்டு அந்த சமாதானத்தை நம்ம கொடுக்கறதுக்கும் ரெடியாகலாம் பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். இது உண்மையான சமாதானமா இருக்குன்றத அறிஞ்சுக்கணும். அந்த சமாதானத்தை இன்னைக்கு நம்ம குடும்பங்களையும் காட்டுறதுக்கு நம்ம ரெடியா இருக்கலாம். நம்மள ஆண்டவர் அழைத்தது சமாதானம் பண்றதுக்கு. எப்படி தேவ வசனத்தை கூட்டு போய் தேவனுக்கும் அந்த பாவியா இருக்க அவங்களுக்கும் 2 பேருக்கும் சமாதானம் பண்ணி வைக்கிறதுக்கு தான் இயேசு கிறிஸ்து இன்னைக்கு நம்மளுக்கு உள்ள வந்து இன்னைக்கு ஆவியானவர் நின்று அதை செயல்படுத்த வைக்கிறார். அவர் நமக்காக ஒரு தரம் சிலுவையில் பலியிட்டு ரத்தம் சிந்தி நம் பாவத்தை மீட்டு நம்ம பரிசுத்தமாக்கி நம்ம சமாதானம் பண்ணி வச்சிட்டார். இனி அதை அறியாத மக்களுக்காக நம்ம போய் கிறிஸ்து இயேசுவை பற்றி அறிவிக்கிறதும் சமாதானக்காரர்களோட வேலையா இருக்கு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். மத்தேயு 10ஆம் அதிகாரத்துல 13வது வசனத்தை வாசிப்போம். அந்த வீடு பாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் அவர்கள் மேல் வரக்கடவது, அபாத்திரமா இருந்தால் நீங்கள் கூறின சமாதானம் உங்களிடத்திற்கு திரும்ப கடவது. ஆமென். வசனத்துக்கு மூலம் சொல்லிட்டாங்க. வசனம் என்ன சொல்லுது? சமாதானக்காரனா இருங்க. ஒருவேளை நீங்க ஆண்டவரோட வசனங்களை போய் சமாதானத்தோடு அவங்க போய் அதை சமாதானப்படுத்தி வைக்கிறதுக்காக அவங்க போய் சொல்லும் பொழுது அதை அவங்க ஏற்றிக்கொள்ள அப்படின்னா நீங்க அதை விட்டுருங்க, திரும்பி வந்துருங்கன்றது ஆண்டவர் அழகா சொல்றாரு இந்த இடத்துல. சரி, சங்கீதம் 133ஆம் அதிகாரத்துல 1வது வசனத்தை வாசிப்போம். இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமுமானது. ஆமேன். ஆமேன். அப்ப இதோ சகோதரர் ஒருமித்து வாசம் பண்ணுகிறது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பமா இருக்குது. இன்னைக்கு இந்த நன்மையும் இன்பத்தையும் நம்ம உணரணும் அப்படின்னா ஒரு இடத்துல நிறைய குழப்பங்கள் இருக்கும். அது அத்தனையும் கிறிஸ்து இயேசுக்குள் சமாதானத்துடன் ஏற்றுக்கொண்டு ஒருவருக்கு தாங்குறதுல முந்தி கொள்ளும் பொழுது என்ன ஆகுது? அந்த இடத்துல சமாதானத்தோடையும் இன்பத்தோடையும் நமக்கு இருக்க முடியும்ன்றது அடுத்த வசனம் காட்டுது. அப்ப இது வீடா இருக்கலாம், இல்ல நம்ம ஒரு கம்யூனிட்டியா இருக்கலாம், நம்மளுக்குள்ள ஒரு தெரிஞ்ச ஒரு சொந்தங்களா இருக்கலாம், எப்படி இடங்களா இருந்தாலும் இதை நம்ம காட்ட வேண்டியது சமாதானம் பண்ணி வைக்கிறது ஒரு சமாதானக்காரருடைய பொறுப்பா இருக்கு. எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 14வது வசனத்தை வாசிப்போம். யாவரோடும் சமாதானமாய் இருக்கவும் பரிசுத்தம் உள்ளவர்களாய் இருக்கவும் நாடுங்கள்.
பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனும் கர்த்தரை தரிசிப்பதில்லையே. ஆமென். அப்ப கர்த்தரை தரிசிக்கிறது ரொம்ப முக்கியமான விஷயமா இருக்கு. அதனாலதான் சமாதானம் பண்றது தேவரோட புத்திரர்கள் சொல்லியிருக்க போல இன்னைக்கு எல்லாரோடையும் சமாதானமா இருக்கிறது நம்ம பார்த்துக்கலாம் brothers and sisters. அப்பனா நம்ம சமாதானமா இருந்தாதான் அவங்களுக்கோடையும் நம்ம சமாதானமா இருக்க முடியும். நமக்குள்ளேயே கோபங்கள், கஷ்டங்கள், வேதனை, இருச்சல்கள், இதெல்லாம் விசுவாசம் இல்லாத தன்மை இதெல்லாம் இருந்துச்சு, பயம்லாம் இருந்துச்சுன்னா நம்ம அடுத்தவங்களோட சமாதானமா இருக்க முடியாது. அப்ப நம்ம அடுத்தவங்களோட சமாதானமா இருக்கணும்னா நம்ம சமாதானமா இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிச்சு அவர் சொன்ன வார்த்தைகளுக்கு கீழ்ப்படியும் பொழுது நம்ம சமாதானமா இருக்க முடியும். அந்த சமாதானத்தையும் அடுத்தவங்க கொடுக்க முடியும். யாவரோடும் சமாதானமா இருக்கவும். அப்ப அந்த சமாதானத்தை நம்ம கொடுக்கும் பொழுது காட்டும் பொழுது அவங்க சமாதானமா இருக்க முடியும். பரிசுத்தம் உள்ளவர்களாயும் கர்த்தர் விசுவாசிக்கும் போது வசனத்தை கேட்கும் பொழுது வசனத்தை கீழ்ப்படியும் போது நம்ம ஆட்டோமேட்டிக்கா ஆண்டவர் என்ன பண்றாரு, ஹோலியை நம்ம மாத்துறாரு அப்படின்றத பாக்குறோம். பரிசுத்தம் இல்லாமல் அப்பதான் பரிசுத்தம் இல்லாம நம்ம இருந்தோம்னா நம்ம கர்த்தரை தரிசிப்பதில்லை. அப்ப சமாதானமும் பரிசுத்தமும் எவ்வளவு ஒரு முக்கியமான இடத்துக்கு நம்ம கூட்டு போகுது அப்படின்றத பாருங்க brothers and sisters. சரி, கடைசியாக சமாதானக்காரர்களுக்கு ஆண்டவர் தரக்கூடிய ஒரு பரிசு என்ன அப்படின்றத பார்க்கலாம். நம்ம இன்னைக்கு சமாதானத்தோட இருந்து சமாதானத்தை செய்யக்கூடிய ஒரு மனுஷர்களா நம்ம இருந்தோம் அப்படின்னா அதுக்குன்னு ஒரு ரிவார்டு வச்சிருக்காரு ஆண்டவர். அது என்ன ரிவார்டு, அது என்ன பரிசு நம்மளுக்கு வச்சிருக்காரு அப்படின்றதையும் பார்க்கலாம். கலாத்தியர் 6ஆம் அதிகாரத்துல 9வது வசனத்தை சொல்றாங்க, நன்மை செய்கிறதில் சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் அறுப்போம். ஆமென். அப்ப ஆண்டவர் வருகை வரைக்கும் ஏகப்பட்ட பிரச்சனைகள் நமக்கு வரும் brothers and sisters. நம்ம சோதிக்கப்படுறதுக்கா இருக்கலாம், நம்மளுடைய சமாதானத்தை குறித்து குலைச்சி போடக்கூடிய விஷயமா இருக்கலாம். இது எல்லாத்தையும் மீறி நம்ம செய்ய வேண்டிய விஷயம் நம்ம கடைசி வரைக்கும் நம்ம காத்துக்கொள்ளணும். எப்படி நன்மை செய்யற விஷயமா இருக்கலாம். அதுல எப்படி சொல்றாங்க, சோர்ந்து போகாமல் இருப்போமாக, நாம் தளர்ந்து போகாதிருந்தால் ஏற்ற காலத்தில் இருப்போம் வசனம் இருக்கு. அப்ப இந்த நன்மை என்னது, ஆண்டவர் பற்றி அன்பை காட்டி அவர்களோட இரக்கத்தை காட்டுறது, அடுத்த உதவி செய்யறது அப்படின்னு நிறைய விஷயங்கள் சொல்லலாம். ஆனா ஒரு இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா ஆண்டவருடைய சத்தியத்தை அடுத்தவங்களுக்கு அறிவிக்கிறதும் ஒரு நன்மை செய்கிற விஷயமா இருக்கு. இட்ஸ் a குட்னஸ். எப்படி சத்தியத்தை அறியும் போது அவங்க அங்க விடுவிக்கப்படுவாங்க, அவங்க விடுதலை அடைவாங்க அப்படின்றது அந்த வசனத்தின் மூலமா பாக்குறோம். அப்ப நம்ம என்ன பண்ணணும், அதுல சோர்ந்து போகாம நம்ம தளர்ந்து போகாம நம்ம கரெக்டா நம்ம செஞ்சுக்கிட்டே இருக்கும்போது ஏற்ற காலத்தில் நம்ம அறுப்போம். என்ன பிரதர், இந்த வீட்டுல போய் இந்த போய் சொன்னேன், அவங்க கேட்கவே இல்லை, எங்க கத்தி வெளியே அனுப்பிச்சிட்டாங்க. இந்த என்ன சிஸ்டர், இந்த மாதிரி இந்த வீட்டுல போய் நாங்க சொல்லும் பொழுது அவங்க வசனத்தையே கேட்கல, எங்களை பேசவே விடல அப்படின்னு நம்ம நிறைய இடங்களை பார்த்திருப்போம். கடினமான மனசு உள்ளவங்க, சுயநீதியா இருக்காங்க அப்படின்னு நிறைய பேர் நம்ம சொல்லியிருப்போம். ஆனா எதை குறித்து கவலைப்படாதீங்க brothers and sisters. நம்மளுடைய வேலை கர்த்தருடைய வசனத்தை விதைக்கிறது மட்டும். தண்ணி ஊத்துறது வளர்க்கறது எல்லாம் ஆண்டவர் பார்த்துவார், அவர் நடத்துவார். சொல்லி பார்ப்போம், கேட்கலையா பரவாயில்ல, உதறி விட்டு வெளியே வந்துட்டே இருங்க. உங்களை இன்னும் அதிகமாக விஷயங்களுக்கு ஆண்டவர் நடத்துறதுக்கு ரெடியா இருக்கார். இன்னைக்கு அந்த வசனத்தை உலகம் எல்லாம் நம்ம சொல்றதுக்கு ஆண்டவர் பலப்படுத்துவார். அதை நம்ம சொல்றதுக்கும் ரெடியா இருக்கலாம். மத்தேயு 25ஆம் அதிகாரம் 21வது வசனத்தை வாசிப்போம். அவனுடைய எஜமான் அவனை நோக்கி, நல்லது, உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே, கொஞ்சத்திலே உண்மையாயிருந்தாய், அநேகத்தின் மேல் உன்னை அதிகாரியாக வைப்பேன், உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்றான். ஆமென். இன்னைக்கு நம்ம கர்த்தருடைய வேலையை செய்யும் பொழுது அவரோட வருகையில கண்டிப்பா இந்த மாதிரி விஷயம் நடக்க போகுது சிஸ்டர்ஸ். இதுக்காக நம்ம ரெடியா இருக்கலாம். இன்னைக்கு அவர் கூப்பிட்டு நீதிமான் அப்படின்னு சொல்லி நம்ம அழைத்து அவர் கூப்பிடும் போது அந்த கிரீடத்தை நம்ம தலையில வைக்கும் பொழுது அன்னைக்கு தெரியும் நம்மளோட ஒவ்வொரு ஓட்டம் எப்படி இருந்துச்சு, அதை எப்படி கர்த்தர் நமக்குள்ள நின்று செயல்படுத்தலான்ற நம்ம விசுவாசித்து பார்க்க முடியும். யாக்கோபு 1ஆம் அதிகாரம் 20வது வசனத்தை வாசிப்போம். மனுஷருடைய கோபம் தேவனுடைய நீதியை நடப்பிக்க மாட்டாதே. ஆமென். ஆமென். அப்ப மனுஷனுடைய கோபம் என்ன பண்ணுது, தேவனுடைய நீதி நடப்பிக்க மாட்டா, செய்ய விடாது. அப்ப நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னா நம்ம பொறுமையா இருந்து அந்த இடத்துல என்ன பண்ணணும், முக்கியமாக சமாதானத்துடன் இருக்கிறதுக்கு நம்ம ரெடியா இருக்கணும் brothers and sisters. ஏன் மனுஷனுடைய கோபம் தேவனுடைய நீதி நடக்க மாட்டாதுன்னா எதுவுமே நமக்குள்ள சமாதானம் இருந்தாதான் கர்த்தர் அதுக்குள்ள செயல்படுவார் அப்படின்றது. ஏன் சமாதானமா இருக்கணும், நம்ம கர்த்தர் மேல் விசுவாசமா இருந்தாதான் அந்த சமாதானம் கிடைக்கும். அப்ப விசுவாசிக்கிறவங்களோட விஷயத்துல தேவன் ஒவ்வொரு விஷயத்தையும் நன்மைக்கு எதுவும் நடக்கிறார் அப்படின்றத பாக்குறோம். நமக்குள்ள கோபம் இல்லாதபடிக்கு சமாதானத்தோடும் இருந்தால்தான் கர்த்தருடைய ஒவ்வொரு விஷயமும் நன்மைக்கு எதுவா நடப்பிக்கப்படும் அப்படின்றத வசனத்தின் மூலம் பார்க்கலாம். சரி, தாவீது இருந்தாரு, அவர் சவுல் ராஜாவை கொல்றதுக்கு சான்ஸ் கிடைச்சும் அவர் கொல்லல.
அவர் வந்து தேவனால அபிஷேகம் பண்ணப்பட்டாரு, அவரோட இதுல சாம்பலால் அபிஷேகம் பண்ணப்பட்டாருன்றத அவர் தெரிஞ்சனால அவர் என்ன பண்ணாரு, அவருக்கு செய்யல. அந்த பொறுமையோடு இருந்து அவர் கோபத்தை இது பண்ணாதபடிக்கு ஆண்டவர் பார்த்துக் கொள்வார் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் கையில விட்டு அவர் சமாதானமா இருந்தார் அப்படின்றதுக்கு நல்ல ஒரு எக்ஸாம்பிள் அந்த வசனத்துக்கு பார்க்கலாம். சரி, கடைசியாக வெளிப்படுத்தல் விசேஷத்துல 21:7 வசனத்தை வாசிப்போம். 21ஆம் அதிகாரம் 7வது வசனம். ஜெயம் கொள்ளுகிறவன் எல்லாவற்றையும் சுதந்தரித்துக் கொள்ளுவான். நான் அவன் தேவனாயிருப்பேன், அவன் என் குமாரனாயிருப்பான். ஆமென். ஆமென். அப்ப ஜெயம் கொள்றவன் அப்படின்னா என்ன? கடைசி நிமிஷம் வரைக்கும் ஆண்டவர் வர வரைக்கும் நம்ம அந்த சமாதானத்தை காத்துக்கொண்டு சமாதானம் பண்ணக்கூடியவர்களா நம்ம இருக்கும் பொழுது ஆண்டவர் என்ன பண்றாரு, எல்லாவற்றிலும் சுதந்திரத்துக் கொள்வதாகவும் நான் அவனுக்கு தேவனாய் இருப்பேன், அவன் என் குமாரனாய் இருப்பான்னு சொல்றது போல அவருடைய பிள்ளைகளாக நம்ம இருக்க முடியுன்றத அழகா வசனத்தின் மூலமா ஆண்டவர் பேசிட்டார். இன்னைக்கு அதேதான் நம்மளுக்கு சொல்றாரு பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து சொல்ற விஷயம் வசனத்தின் மூலமா பார்த்தோம். நம்மளோட விசுவாசத்தோட ஆண்டவர் விசுவாசிக்கும் பொழுது சமாதானக்காரர்களாக நம்ம சமாதானத்தோட இருந்து அடுத்தவங்களுக்கு ஆண்டவர் பற்றி நம்ம சொல்லி எந்த பிரச்சனையும் குழப்பம் இல்லாதபடி சத்தியத்தை அறிவு சத்தியம் விடுதலையாக்கும்னு சொல்லி போல அந்த சத்தியத்தை நம்ம அறிவிச்சு அவங்கள விடுதலை பண்ணி வைப்போம். சமாதானக்காரர்களா இருக்கலாம். மகா பரிசுத்தமும் இரக்கம் உள்ள அன்பான இயேசுப்பா, இந்த அருமையான வேலை ஆண்டவரே ஒவ்வொரு வசனங்கள் மூலமா எங்க தாங்கி கொண்டிருந்தீங்க. எத்தனையோ இடங்கள்ல நாங்க கஷ்டங்கள், போராட்டங்கள், கவலைகள், வேதனைகள் நாங்க இருந்தோம், பயத்துல இருந்தோம். ஆனா நீங்க அந்த சமாதானக்காரரா இருந்து இன்னைக்கு எல்லாத்தையும் எடுத்து போட்டு உங்க விசுவாசம் வச்சு தேவரை நாங்க வாழைகளுக்கு எப்படி கொடுங்க ஆண்டவரே. இந்த ஆன்லைன் பிரேயர்ல இருக்க ஒவ்வொரு மாற்றிவிடுங்க. ஏதாவது கஷ்டங்களோ, கோபங்களோ, விசனங்களோ, வேதனைகளோ, வலிகளோ, பயங்களோ எதுவா இருந்தாலும் ஐயா உங்களுடைய சமாதானம் உங்கள் இருதயத்தை ஆட்கொள் ஆண்டவரே. அப்பா நீங்க எந்த நேரத்தில் உங்களோட பிள்ளைகள் கண் கலங்கி நிற்கிறத நீங்க பார்க்க மாட்டீங்க ஆண்டவரே. நீங்க இறங்கி அவங்களுக்காக உதவி செய்வதற்காக நன்றி செலுத்தணும் ஆண்டவரே. வசனத்தை கீழ்ப்படிஞ்சு நிறைய இடங்கள்ல அப்பா உங்களை பற்றி நாங்க அறிவிக்க கொடுங்க, சமாதானத்தை கொண்டு போய் சேர்க்க கொடுங்க. அப்படிப்பட்ட சமாதானக்காரர்களாக மாற்றிக் கொள்வதற்காக நன்றி செலுத்துறோம். இடத்துல ஒவ்வொரு பிரதர்ஸ் சிஸ்டர்ஸோட ஜெபத்தை கேட்டுக்கொண்டு நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. அந்த குடும்பத்துல சந்தோஷமும் சமாதானம் இருக்கட்டும். எந்த வாதையும் நுழையாதபடிக்கு, தேவரை கள்ள போதற்கு உள்ள நுழையாதபடிக்கு இயேசு கிறிஸ்துவின் வசனங்கள் அவங்க ஆட்கொள்ளட்டும் ஆண்டவரே. உங்களுடைய வசனத்துக்கு கண் திறக்க கொடுங்க ஆண்டவரே. ஒருத்தவங்களுடைய பேசி சமாதானம் பண்ணி அவங்களை என்றும் கத்தருக்குள்ள கொண்டு வர்றதுக்கு நீங்க பலப்படுத்துவதற்காக நான் நன்றி செலுத்துறேன் ஆண்டவரே. எல்லா புகழ், கன, மகிமை எல்லாம் இயேசு கிறிஸ்து நாமத்திலே வேண்டிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமென். Praise the Lord, brothers and sisters.